எல்லா மாணவர்களே வணக்கம்ப்பா. இன்று பருவம் 1 இயல் 3ல் இயற்கணிதம் பயிற்சி 3.1 உள்ள ஃபஸ்ட்டு சம் கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்குப்பா. 16x - 7 என்னும் கோவையின் மாறி. மாறினா என்னம்மா? சிறிய ஆங்கில எழுத்துக்கள். மாறிலிங்கிறதே நம்பர்ஸ், சரியாப்பா? அப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கணக்கில் நமக்கு மாறியது எக்ஸ், மாறி எக்ஸ். அடுத்தது ரெண்டாம் கணக்கு 2y - 6 என்னும் கோவையின் மாறிலி உறுப்பு. மாறிலி உறுப்பு கேட்குறாங்க. அப்போ நான் இதுங்க என்ன சொல்ல போகிறோம்? 6 தான் இது மாறிலி. அது அடையாளத்தோடு சொன்னோன்னா -6, மாறிலி உறுப்பு -6. அடுத்து மூன்றாம் கணக்குமா 25m + 14n என்னும் கோவையில் 25m மற்றும் 14n ஆகியவை டேஸ் உறுப்புகள். இது என்ன உறுப்புகள்னு கேட்குறாங்கன்னா, இது ஒத்த உறுப்புகளா மாறுபட்ட உறுப்புகளா அப்படின்னு கேட்குறாங்கப்பா. இங்கேயும் எம் இங்கேயும் எம் இருந்துச்சுன்னா அது ஒத்த உறுப்புகள்னு சொல்லுவோம். இது mn இருக்கிறனால இதுக்கு ஆன்சர் நாம் மாறுபட்ட உறுப்புகள் அப்படின்னு எழுதணும்ப்பா. மாறுபட்ட உறுப்புகள். அடுத்து நான்காம் கேள்வி 3ab + 4c - 9 என்னும் கோவையில் மொத்தம் டேஸ் உறுப்புகள் உள்ளன. எத்தனை உறுப்புகள் இருக்குப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, 2 உறுப்புகள் இடையில் கூட்டலோ கழித்தலோ வந்தால் அவை தனித்தனி உறுப்புகளாக எடுத்துக்கணும், சரியாம்மா? நீங்கள் இதெல்லாம் சேர்த்து 3 உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறிலி எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்? பெருக்கல் இருக்கும். இது ஒரு உறுப்பையும் இன்னொரு உறுப்பையும் நமக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுறது எதுன்னு பார்த்தோன்னா கூட்டல் அடையாளம், கழித்தல் அடையாளம். அப்போ நான் இது தனியாக பாருங்கள். இது 1 2 3. நமக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குது? 3 உறுப்புகள். அடுத்துடாப்பா இங்கே என்ன இருக்குன்னா -xy என்னும் உறுப்பின் எண் கெழு டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே நம்பர்ஸ் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி சொல்லலாம்? xyயின் கெழு அப்படின்னாலும் சரி, என் கெழு இங்கே கேட்டது. அப்படி என் கெழு இங்கே என்ன ஆன்சர்? -1. சரிடம்மா? அடுத்த சம். அடுத்து ரெண்டாம் கணக்குப்பா. சரியா தவறா என கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு x + -x இதனுடைய மதிப்பு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ 1 -1 என்னம்மா ஆன்சர் வரும்? 0 தான் வரும். இங்கேவும் நமக்கு மாறி கொடுத்துருக்காங்க, சரியாடம்மா? அப்போ இது ஒத்த உறுப்புகள். இந்த உறுப்பை நம்ம கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும்? 0. இதுக்கு ஆன்சர் சரி, கரெக்ட். அடுத்து 15abc என்னும் உறுப்பில் ab-இன் கெழு. எதனுடைய கெழு கேட்குறாங்களோ அந்த லெட்டர்ஸை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் அந்த உறுப்பில் உள்ள ab-இன் கெழு. அப்படி இங்கே 15 கொடுத்துருக்காங்க, தவறு. இங்கே என்ன ஆன்சர் வரும்னா நமக்கு 15c. ஏபிங்கிற இன்னில் மாறி தவிர்த்து மீதி இருக்கிறது சொல்லணும். அப்படியே இது தவறு. அடுத்து மூன்றாம் கணக்குமா 2pq, -7qq ஆகியன ஒத்த உறுப்புகளாகும் சொல்கிறாங்க. ஒத்த உறுப்புகள் என்னமா இருக்குது? இங்கே pq, இங்கே என்ன இருக்குது? இங்கே qp. இது பெருக்கல் தான், சரியாம்மா? ஆனால் என்ன மாதிரி இருக்குது? லெட்டர் மாறி இருக்குது, சரியா? அப்போ இது இரண்டுமே ஒத்த உறுப்புகள். இது சரி. அடுத்து நான்காம் கணக்கு y = -1 எனும்போது 2y - 1 என்னும் கோவையின் மதிப்பு 3 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -1 எங்கே போட போகிறோம்? y இருக்கிற இடத்துல -1 போடுங்க. 2 பெருக்கல் -1 -1. இது ரெண்டையும் பெருக்குனா என்னமா வரும்? -2 -1. ஆன்சர் நமக்கு என்ன வரணும்? மைனஸ் ரெண்டுமே குறை எண்கள். அப்போனா நமக்கு விடையும் குறை எண்கள் தான் வரும். -3 ஒத்த என்ன பண்ணலாம்? 1ஐயும் 2ஐயும் கூடனா -3. ஆனால் இங்கே நமக்கு ஆன்சர் என்னமா? 3ங்கிறது தவறு. +3 இருக்குது. நமக்கு விடை -3 வரும். ஓகே, தேங்க்யூப்பா.